ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 8 திங்கட்கிழமை பங்குனி மாதத்தோட அமாவாசை. சொல்லப்போனால் தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்தோட அமாவாசை. அது கூட சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரத்தில் வரக்கூடிய அமாவாசை. 54 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய கிரகணமும் ஏப்ரல் 8ஆம் தேதி நாளைக்கு தான் வருது. அப்பேற்பட்ட நல்ல நாளை நம்ம தவற விடவே கூடாது. அந்த ஒரு நாளில் இந்த ஒரு தானியத்துக்கு மேலே ஒரே ஒரு விளக்கை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வச்சா போதும். கடன் தீரும், பண பிரச்சனை தீரும், பணம் பெருகும். ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை காலை நேரத்திலே தொடங்குது. கடந்த சில மாதங்கள் மாதிரி இல்லாமல் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அதிகாலை ஆரம்பித்து அன்னைக்கு நாள் முழுக்க இருக்குது. அதுவும் திங்கட்கிழமை நாள் முழுக்க நீடிக்குது. ஏப்ரல் 8ஆம் தேதி அதிகாலை 2:54 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை 12:28 வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பித்ருக்கடன் பித்ரு சாபம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அமாவாசை திதி பங்குனி மாதத்தில் திங்கட்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தினம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் உங்கள் வீட்டோட குலதெய்வத்தையும் உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் முன்னோர்கள் நினச்சி ஏற்றுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அது கூட அன்னைக்கு தினம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறதால சூரிய பகவானோட அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த தீபத்தை நீங்கள் திங்கட்கிழமை நாள் முழுக்க எப்போ வேணால் ஏற்றலாம், ராகு காலம் யமகண்டம் தவிர. இந்த தீபத்துக்கு நீங்கள் ஒரு தானியத்தை எடுத்தாகணும். அது என்ன தானியம் அப்படின்னா கோதுமை. கோதுமையை ஏன் நம்ம எடுக்கிறோன்னா, நாளைக்கு தினம் சூரிய கிரகணம். கிரகணத்தால் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சூரிய பகவானோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கோதுமை எடுக்கிறோம். ஏன்னா கோதுமை சூரிய பகவானுக்கு உகந்த தானியம். அப்பேற்பட்ட கோதுமையை ஒரு 2-3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக பிளேட் ஒன்று எடுத்து இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த பிளேட்டு முழுக்க அந்த கோதுமையை பரப்பி வச்சுடுங்க. ஒரே ஒரு அகல் தீபம் அதனால் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த கோதுமை தட்டில் பரப்பி வச்சுருக்கீங்களே, அதுக்கு நடுவில் இந்த தீபத்தை வச்சுடுங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அதில் திரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதே மாதிரி சூரிய பகவான், நாளைக்கு திங்கட்கிழமை சோமவாரம் அப்படிங்கிறதால சிவபெருமான், இவங்க எல்லாரையும் மனசார நினச்சி வேண்டிக்கோங்க. இந்த தீபத்தை குறைந்தது ஒரு 1 மணி நேரமாவது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த கோதுமையை அப்படியே கலைக்க வேணாம். திங்கட்கிழமை இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த அகல் விளக்கு அந்த கோதுமையை கலைச்சிட்டு அந்த கோதுமையை சமையலுக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதை நம்ம பரிகாரத்துக்கு வழிபாட்டுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அதை அப்படியே கால்படாத இடத்துல கொண்டு விட்டுருங்க. உதாரணத்துக்கு ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி தண்ணியில் கொண்டு விட்டுருங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவாரத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதுவும் 54 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய கிரகணத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த ஒரு கோதுமை தீபத்தை நீங்கள் ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பாருங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.